வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பூசணிக்காய் கறியோடு வந்திருக்கேன். ஆனால் இந்த பூசணிக்காய் கறி நான் செய்ய போகிறேன், என் பெரியம்மா தான் செய்ய போகிறா. ஸோ என் பெரியம்மா உங்களுக்கு நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இருக்கிறா இவ தான் என் பெரியம்மா, எங்களோட மம்மியோட எல்டர் சிஸ்டர். ஸோ எங்களோட பெரியம்மா தான் இன்றைக்கு உங்களுக்கு பூசணிக்காய் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவா. எங்களோட பெரியம்மாவோட கார்டன். சின்ன வெங்காயம், வெள்ளாரை, வெள்ளை கத்தரிக்காய், எங்களோட பெரியம்மாவோட பேக்யார்டில் வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த இருக்குது பூசணிக்காய் இருக்குது. பூசணிக்காய் இருக்குது. ஸோ பூசணிக்காய் கறிக்கு வந்து பெரியம்மா பூசணிக்காய் பிடுங்க போகிறா. பூசணிக்காய் பிடுங்கிட்டா இந்த இருக்குது. Arush, hi. Arush. Hi, Abhi. Say vanakkam. Hi, Bhawan. Put everything down and do it with your hands. Let me hold the card for a second. I'll hold it for a minute. You do it. Okay, say, Abhi. ஸோ பெரியம்மா வந்து இந்த பூசணிக்காய் கறி செய்கிறதுக்கு வந்து திருப்பி நாங்கள் மண் சட்டி தான் பாய்க்கிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கு. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சிட்டுது. கொதிச்சா பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு இதில் போட்டு இந்த கடுகு வடிக்கணும். கடுகு வந்து இப்படி லைட்லியாக பாப் பண்ணி கொண்டு வரைக்க இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, 5 சின்ன வெங்காயம் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 பெரிய பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கு, இதையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இதில் வந்து பூசணிக்காய் இருக்குது. 350 கிராம் பூசணிக்காய் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கிறா. இப்போ இதில் போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. பட் நாங்கள் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது, இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி பவுடர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஆனால் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 கப் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் கலந்த பால் இருக்குது, தேங்காய் பால். இதையும் இதில் விடுங்க. 1/2 கப் எல்லாடிக்கு 125 ml. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட போறா. இப்போ ஒரு 10 நிமிஷமா இது வந்து கொதிச்சோன்னு இருக்குது. நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ அவிஞ்சிட்டுது. ஸோ அவிஞ்சா பிறகு இதில் வந்து பழப்புளி வந்து பிணைஞ்சு வச்சிருக்கு, திக்காக இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் பழப்புளி இருக்குது. இந்த பழப்புளியை 10 நிமிஷத்துக்கு பிறகு விடுங்க. இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 ml இருக்குது முதலாம் பால். இதை இதில் விடுங்க. இதில் பெரியம்மா வந்து 4 உள்ளிப்பல் எடுத்து அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு இடித்து வச்சிருக்கா. 4 உள்ளி போடும், 1/2 டீஸ்பூன் கடுகும் போட்டு இடித்து வச்சிருக்கு. இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே கொதிக்க விட போகிறா. ஓகே, இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிட்டுது. 2 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு இப்போ இதை பெரியமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிரண்டு வரணுமாம். ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறா. ஸோ பெரியம்மா சொல்கிறா இன்னொரு 2 நிமிஷம் புரிய விட போகிறான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பத்துறதுக்கு இனி மூட தேவையில்லை. இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆகிடுது. இது வந்து அவக்கு பிடிச்ச அளவுக்கு வத்தி இருக்குது. ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் பத்தணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 2 இல்லை 3 நிமிஷம் விடலாம். இப்போ வந்து ஹீட்டை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதில் வந்து பெரியம்மா ஏற்கனவே வந்து தாளித்து வச்சிருக்கிறா. சாரி, நான் இந்த வீடியோ எடுக்கல. ஆனால் இதுக்கு வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் பெருஞ்சீரமும் கடுகும் செத்தல் மிளகாயும் போட்டு இதை வந்து தாளித்து வச்சிருக்கிறா. இது வந்து நீங்கள் தாளித்து போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தாளிச்ச இதை வந்து இப்போ இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது, இதுதான் இந்த பூசணிக்காய் தூள் போட்டு வைக்கிற கறி செய்து முடிஞ்சது பெரியம்மாட ஸ்டைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூசணிக்காய் கறியெல்லாம் செய்து முடிஞ்சது. எங்களை பெரியம்மா உங்களுக்கு காட்டி தந்திருக்கா எப்படி செய்கிறேன்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை வந்துனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.